உப்புமாவுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம். பச்சை மிளகாய், இஞ்சி, தேங்காய், பொட்டுக்கடலை, உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ஒரு சின்ன கடாயில் எண்ணெய் ஊற்றி தாளிக்கிற கரண்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, கடுகு வெடித்ததும் அதில் கருவேப்பிலை போட்டு எடுத்து சட்னியில் ஆட் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், நம்ம உப்புமாவுக்கு சட்னி ரெடி. சிம்பிளான சட்னி. ஓகேங்களா? தேங்க்யூ. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் நித்து. சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். இப்போ நான் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் காய்ஸ். எனக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது அதற்கு தேவையான பொருள் என்னென்னு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். நான் பீன்ஸ், கேரட்டு, பச்சை மிளகாய், ஆனியன், பச்சை பட்டாணி இதெல்லாமே எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணி எல்லாமே கழுவிட்டு, தண்ணியில் கழுவிட்டு சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆனியன்லாம் நல்லா சாப் பண்ணி வச்சுக்கணும் கைஸ். 2 ஆனியன், ஓகேங்களா? 2 ஆனியன், ஒரு கேரட், பீன்ஸ் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு, ஒரு கப்பு பச்சை பட்டாணி எடுத்துக்கிட்டேன். நம்ம ஒரு அளவாக அதுக்கு எடுத்துக்கணும். எனக்கு அளவு சொல்ல தெரியல, இது ஃபஸ்ட் டைம் வீடியோ, அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே, அடுத்தது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுத்தது ரவை, அதாவது கோதுமை ரவையை ஒரு கிளாஸ் எடுத்து நல்லா ஒரு பேனில் நெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிடணும். அது நல்லா வறுத்துடணும். ரவையை வறுத்துட்டு அதை எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது எண்ணெய் கொஞ்சம், நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சதை நான் போடுறேன், எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. தப்பாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? நான் செஞ்சதை நான் உங்களுக்கு போடுறேன். அடுத்தது பட்டை, கிராம்பு, பட்டை, பிரிஞ்சி போட்டுட்டு, பச்சை மிளகாய் போட்டு, ஆனியன், வெங்காயம் சேர்த்துட்டு, அடுத்தது கருவேப்பிலை ஆட் பண்ணி, கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் சால்ட் அது போட்டு நல்லா அது பொன்னிறமாக வெங்காயம் அதுக்கு பொன்னிறமாக அடுத்தது பீன்ஸ், கேரட்டு, பச்சை பட்டாணி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் ஒரு அளவுக்கு குக்கிங் அளவுக்கு இஞ்சி வரணும். நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கணும். வதக்கி விட்டுக்கிட்டு அடுத்தது நல்லா வதக்கிட்டா வதக்கணும். நல்லா ஓகேங்களா? நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றணும். அதுக்கு இப்போ ஒரு கப்பு ரவை எடுத்துருக்கோம்ல, அது நான் ஊற வைக்காததால் அதுக்கு 4 கப் நான் வாட்ரு ஆட் பண்ணிக்கிட்டேன், தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? 4 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு, நல்லா காயெல்லாம் ஓரளவுக்கு வெந்த பிறகு அதுக்கப்புறம் ரவையை ஆட் பண்ணி அதில் சால்ட்டு கொஞ்சம் போட்டு நல்லா கிண்டி ஒரு 15 மினிட்ஸ் கிண்டினாலே அது நல்லா வெந்துடும். சரிங்களா? நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல். நெய் ஊற்றுறவங்க வெண்ணெய் ஊற்றிக்கலாம். கிளறி விட்டு அப்படியே மூடி வச்சிட வேண்டியதான்.